அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்கள், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தையும், மகிழ்ச்சியான மனநிலையையும், செயல் ஊக்கத்தையும் காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சிரமம் இன்றி ஓரளவு இனிமையாகவே செல்லும் என்பதற்காக கிரக நிலைகள் அமைந்திருக்கிறன என்று தாங்க சொல்ல வேண்டும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த கடன்கள் அனைத்துமே வசூலாகி விடுங்க. அது மட்டும் இல்லாம நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் உண்டுங்க. கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது முதலியவைகள் சாதகம் இல்லாமல் இருப்பதால் நீண்ட கால திட்டங்களையும் முதலீடுகளையும் இப்பொழுது போடுவது உசித்தமல்லங்க. செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மனம் அழுத்தமும் குழப்பமான சிந்தனைகளும் தலை தூக்குங்க. அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சகோதர உறவுகளில் மிகுந்த கவனம் தேவைங்க. குறிப்பாக ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாரு. அர்த்தாஷ்டக ராசியில் அக்ரகதியில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையளிக்கும். வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகுங்க. காரணமில்லாமல் அசதியும் சோர்வும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்க இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. அதே போல குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள் மனதை அரிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் மேலிட இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போதும் நிதானமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மிக பழமையான கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் சோதனைகள் சற்று கடுமையாக இருந்தாலும் அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சக ஊழியர்களுக்கு கொடுத்து பின்பு அவதியுற வேண்டாங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பினாலும் வேலை பார்க்கும் இடத்தில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மேலும் தாமதப்படும். அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு சலுகைகள் குறையுங்க. தாய் நாட்டிற்கு திரும்ப
விடலாம் என்ற எண்ணம் கூட அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்படுங்க. கிடைத்தாலும் அந்த வேலையில் மனநிறைவு இராது. அதனால் சற்று கவனமாக பொறுமையாக இருப்பதே இக்காலகட்டங்கள்ல மிகவும் சிறந்ததுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவை சந்திக்க நேரிடுங்க. நியாயமற்ற போட்டிகள் கவலை அளிக்கும். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. சக கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம வெளிமாநில தொழிலாளர்கள் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிக்குங்க. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி இருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். எந்த செலவுகளையும் குறைத்து கொள்ள முடியாது. ஜென்ம சனியினுடைய தாக்கத்தினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகளுக்கு கால்ஷீட் கொடுப்பது சிரமமாக இருக்குங்க. அதே போல கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அரசியல் துறைக்கு பிரதான அதிகாரியாக விளங்கும் சுக்கிரன் சனி பகவானோடு சேர்ந்து ஜென்ம ராசியில் திகழ்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு மிகவும் அவசியமான அரசியல் தந்திரத்தை தந்தருள்கிறாருங்க இந்த வாரத்துல. இதனையே சாணக்கிய தந்திரம் என கூறுகிறது. அறிஞர்களும் பெரியோர்களும் இத்தகைய தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறை கூறிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. அது மட்டும் இல்லாம தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். சக மாணவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறார். கடின உழைப்பிற்கு வரிசளித்திருக்கிறாருங்க. சுக்கிரனுடன் கூடிய சனி பகவான் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால் இரவு நேர பணிகளின் போது துணைக்கு ஒருவரை அழைத்து செல்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அடிக்கடி விடுப்பில் செல்லக்கூடாது. அலுவலகத்தில் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது நம் சொற்களே நமக்கு எதிரியாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கைப்பணத்தை காப்பாற்றி வைத்து கொள்ளுங்க. பேச்சிலும் செயலிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.